கத்தியாலே என்ன கொன்னுடு. உன் கையாலே என்ன குத்தி கொன்னுடுப்பா. என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன நீயே கொன்னு போட்டு, நீயே என்ன கொன்னுடு. என்னத்தா ஆனாலே நான் போய் உன்னை எப்படித்தான்? போதும், ஏன் இப்படி பண்ண? இந்த ஊரே என்ன தப்பா பேசட்டும், ஆனா நீ எப்படி இத பண்ணப்பா? எனக்கு இப்ப கூட மேல கோவம் எல்லாம் இல்ல, கஷ்டமா தான் இருக்கு. அழகர் விஷயத்துல இருந்து அடுத்தவங்க விஷயம் வரைக்கும் என் அப்பா பண்றது மட்டும்தான் சரி, மத்த எல்லாம் தப்பு, எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டு இருந்தவப்பா நானு. ஏன்பா இங்க பாரு, என்ன பத்தி தப்பா சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்காக எனக்கு பிடிச்ச படிப்பை மாத்திக்கிட்ட, உனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்றதையும் மாத்திக்கிட்டேன். உனக்கு பிடிக்காதுன்னு என் கனவை கூட நான் மாத்திக்கிட்டேன்ப்பா. எனக்கு உலகமே நீதானப்பா. நீ ஏன்பா இப்படி பண்ண? உன் அப்பான்னு கூப்பிட்டல, அதுக்கு என் நாக்கெல்லாம் அறுத்துக்கணும்னு தோணுதுப்பா. உனக்காக கோயில் கட்டி வச்சிருந்த என் நெஞ்ச சமட்டி எடுத்து அப்படியே அடிச்சுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு வருஷமா அப்பா அப்பா அப்பான்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு அப்படியே என்ன ஊத்தி கொளுத்திக்கணும் போல இருக்கு. உனக்கு ஒரு மகளா நான் எந்த விஷயத்துல குறை வச்சேன்? வலிக்குது தெரியுமா? புரியவே புரியாதுல உனக்குலாம். என்ன ஆதி ஒருத்த தப்பா பேசினால, நீ அவனை அடிக்காம விட்ட பாத்தியா? அப்பவே நான் யோசிச்சிருக்கணும். ஏன்னா எங்க அப்பாவா இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், அவனை கண்டம் துண்டமா வெட்டி எரிஞ்சிட்டு வந்திருப்பான். என் பொண்ணு பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா என்ன தப்பா பேச வச்சதே நீயா இருப்பேன்னு நான் சத்தியமா கனவுல கூட யோசிக்கலப்பா. உனக்கு அழகர் மேல கோபம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதால ஆதி மேலயும் கோபம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக எனக்கா இப்படி ஒரு பட்டம் வாங்கி கொடுப்ப? அதுவும் வாயாலே அப்படி ஒரு வார்த்தைய சொல்ல வைப்பல நீ? நீ அப்பப்போ ஒண்ணு சொல்லுவ தெரியுமா? எனக்கு சின்ன வயசுல மூளை காய்ச்சல் வந்தப்போ ஹாஸ்பிட்டலா தூக்கிட்டு ஓடுன, யாருமே காப்பாத்த முடியாதுன்னு சொல்லியும் விடாம ஓடி ஓடி என் புள்ளைய காப்பாத்தினு மார் தட்டி சொல்லுவல. இப்ப நீ என்ன எதுக்கு காப்பாத்தினு இருக்கு தெரியுமா? அன்னைக்கு என்ன சாக விட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், காய்ச்சல் அந்த பொண்ணு செத்துருச்சுன்னு சொல்லிருப்பாங்க. இப்படி கலங்கத்தோட எல்லாம் நின்னு இருக்க மாட்டேன்ல நானு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உன்கிட்ட கேட்கணும், சரியா? அந்த ஆளை கூப்பிட்டு ஆதியும் ஆண்டாளியும் தப்பா பேசன்னு சொன்னப்போ ஒரு செகண்ட் கூட உன் மனசு உறுத்தலையா? என்னால முதல்ல இதெல்லாம் நீயா பண்ணான்னு என்னால நம்பவே முடியல. ஏன் அப்பாவா இப்படி, எனக்கு உலகமா இருந்த என் அப்பாவா இப்படின்னு கேள்வி கேட்டு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்னைய மன்னிச்சிருத்தா. நான் ஏதோ புத்தி கேட்டு பண்ணிட்டேன். அழகரை பிடிக்கலன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவனை வேண்டான்னு சொல்லிருப்பேன்ல. அதை விட்டுட்டு உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் தான் முக்கியம்ட்டு எனக்காக அவனை ஏத்துக்கிற மாதிரி ஏன் நாடகம் போட்ட? எதுக்கு என்கிட்ட நடிச்ச? இது வரைக்கும் நீ என்னென்னமோ பண்ணிருக்கேன்னு பாட்டி அம்மான்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. நான் எதையாவது நம்பினேனா? அம்மா உன் மேல தப்பு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா நான் யார் சொன்னதையாவது நம்பினேனா? சொல்லு, நான் யார் சொன்னதையாவது நம்பினேனா? உன்னால தானே அம்மா கிட்ட எல்லாம் நான் சண்டை போட்டேன். அழகர் கூட, பாரதி கூட, எல்லார் கூடயும் நான் சண்டை போட்டேன் உனக்காக. ஏன்னா
நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி போயிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ என்ன அம்மா, நல்லா பண்ணப்பா. மன்னிச்சிருத்தா, மன்னிச்சிரு. இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வாழ்க்கையில தடவையா உன் முகத்தை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் அப்படி சொல்லாததா. உனக்கு நான் மகளா இருந்தேன்னு நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மாடி, அம்மாடி, அப்படி சொல்லாததா. அதான் என்னால தாய்க்க முடியாது, என்னால தாய்க்க முடியாது. போ, போ. உன் பொண்ணு செத்துட்ட. அவளை நீ கொன்னுட்ட. ஆனாலே, ஆனாலே. எப்படியும் சாப்பிட மாட்டீங்க, இந்த காஃபியாவது குடிங்கம்மா. இந்தாங்க பாட்டி. தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதனால உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் புருஷனுக்கு கிடைக்க மாட்டா. பாரதி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கும் கிடைக்க மாட்டா. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க அப்பா இந்த அளவுக்கு நடந்து பாருன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. சரி விடுங்க. ஆத்திரமும் கோபமும் அதிகமாகும் போது அது நம்ம கண்ணை தான் முதல்ல மறைக்கும். உங்க அப்பா ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டாரு. அட சுமாருங்க ஆதி. என்னதான் கோவமா இருந்தாலும் அவர் பேச சொன்னது என்ன மூணாவது மனுஷிய பத்தியா? அவர் பொண்ணை பத்தி தானே. அம்மா, முடிஞ்சத பத்தி பேசாதம்மா. அதையே திரும்ப திரும்ப சொல்றதுனால அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாமா. ஆமாமா, நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருந்தா மறக்க வேண்டியதெல்லாம் மனசுல ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். விடுங்கம்மா, இத எப்படியே விட்டுறலாம். முடியலையே சாமி, பெத்த வயிறு பத்தி எரியுது. இப்படி ஒருத்தனை 10 மாசம் சுமந்து பெத்துட்டேனேன்னு என் ஈர கொலைய நடுங்குதியா? ஆண்டாளு இந்த வீட்டு கொலசாமியா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா புள்ளையே இல்லாம கோயில் கோயிலா ஏறி இறங்கி வர வாங்கி பிறந்தவ. இன்னைக்கு அவளை போய் இப்படி பேச வச்சுட்டானே, அத நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுதியா. சரி விடுங்க பாட்டி, நடந்தது நடந்து போச்சு. இதை நாமளே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தா சின்ன காயத்தை ஆற விடாம பெருசாக்குற மாதிரி ஆயிடும். விட்டுருங்க. சில காயத்துக்கு மருந்தே போடலைன்னா கூட அது தன்னால ஆறிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்தத அழகருக்கோ யாருக்கும் எதுவும் தெரியாதுமா. நம்ம வீட்டை தாண்டி இந்த விஷயம் கண்டிப்பா வெளியே போயிருக்காது. ஏயா, அந்த சிவனாண்டி பைய இந்நேர வரைக்கும் தம்பட்ட அடிக்காமையா இருப்பான்? நம்ம அடிச்ச அடியில அதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டோம் பாட்டி. இப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு நம்ம எல்லாரும் நினைச்சுப்போம்.
சரி பவி, இன்னும் சமைச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கடைக்கு போயிட்டு எல்லாருக்கும் பார்சல் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வந்து வாங்கிக்கங்க. சரிங்க ஆதி ம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் தேங்க்ஸ்ங்க. அத்தை, நம்ம கொத்தனார் ஐயனார் மகளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுல, இப்ப 3 நாளா பால் குடிக்காம வயிறு ஏறி போய் கிடக்காம். நீங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறீங்களா? குடல் ஏறி இருக்குமா, சாம்பலை வச்சு தட்டி கொடுத்தா சரியா போயிடும். ஆ. ஏ பவித்ரா, பாட்டி. கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வா. நாம போய் ஐயனார் பேரனை பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க பாட்டி. ஆம் அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பருப்பை மட்டும் அடுப்புல வச்சுட்டு வந்துடுறேன். 3 பேரும் சேர்ந்தே போயிடலாம். சரி. பாட்டி நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். சரி ஆண்டாளு. ஏய், எதுக்கு நீங்க எல்லாரும் போறீங்க? நானே போறேன். நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, வீட்டை விட்டே போறேன். ஏ லட்சுமி, நீ போய் பருப்பு அடுப்புல போட்டு வா, போலாம். ஆ. வாத்தா பாரதி, வா. என்ன எல்லாரும் ஒன்னா ஏதோ கலந்து பேசிட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா நீ எப்ப வந்த? இதோ இப்பதான் ஆட்டோல இருந்து இறங்கி உள்ள வரேன். ம். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னையும் அழகரையும் எங்க வீட்ல தானே இருக்க சொன்னேன். இல்ல அது வந்து ஏய், என்னடி மறுபடியும் அழகர் கூட ஏதோ சண்டை போட்டியா? சி அதெல்லாம் எதுவும் இல்ல. அவர் கூட சண்டையும் இல்ல, இதுக்கப்புறம் நான் சண்டையும் போட மாட்டேன். பாரு, 3 நாள்ல இப்படி ஒரு மாற்றமா? ம். பாட்டி, நான் ஏன் இவங்களை தனியா இருக்க சொன்னேன்னு இப்ப புரியுதா? நான் அதுக்காக சொல்ல வரலடி. இப்பதான் என் மேல யார் உண்மையான பாசம் வச்சிருக்காங்க, யாரு பொய்யா நடிக்கிறாங்கன்னு இப்பதான் புரிய வருது. அதான். என்னடி ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசுற? என்னடி பண்றது, புத்தருக்கு போதி மரத்துக்கிட்ட உட்கார்ந்தாதான் புத்தி வரும்னு சொல்ற மாதிரி எனக்கும் இப்பதான் புத்தியே வந்திருக்கு. பரவாயில்ல, இப்பவாவது புத்தி வந்துச்சே. நீ இதே மாதிரி அழகர் கூட எப்பவுமே சந்தோஷமா வாழணும். வேற வழி? அவளுக்கு மாப்பிள்ளை மட்டும்தான் உண்மையா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டால, இனிமே மாற மாட்டா. மாறாம இருந்தா சரி. எங்க உங்க அண்ணனை காணோம்? அண்ணனா? ஆதிய பத்தியா கேக்குற? உனக்கு அண்ணனா அவர் தானே, வேற யாராவது இருக்காங்களா என்ன? ஆமா, அண்ணன் தான். ஆதி எனக்கு அண்ணன் தான். என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ஒரு மாதிரியாவே பேசுற. ஏதாவது பிரச்சனையா? சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஆதி உங்க வீட்டுக்கு அப்பவே போயிட்டாரு. எப்ப போனாரு? நேத்து பேசும்போது கூட இங்கதான் இருக்குன்னு சொன்னாரு. இல்ல இல்ல, நேத்து துணி ஆர்டர் கொடுக்கறதுக்காக அழகர் வெளியூருக்கு போயிட்டாரா, அதான் நான் இங்க வந்துட்டேன். ஆதியும் தமிழும் அந்த வீட்ல இருக்காங்க. ஓஹோ, சரி. அப்பா இங்க வாங்கல. வாங்கப்பா. நீங்க இன்னும் சாப்பிடலப்பா? இல்லத்தா. இது கோயில் தீர்த்தம்பா. இத பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு இத குடிங்க. அதோட உங்களுக்கு இருக்கிற எல்லா கண்டமும் போயிடும். அம்மா, இதுல கயிறு பிரசாதம்லாம் இருக்கு. இத சாமி ரூம்ல வச்சு கும்பிட்டு அப்பாவுக்கு அந்த கயிறை கட்டி விட்டுருங்க. அதெல்லாம் அவரே கட்டிக்க சொல்லு பாரதி, எனக்கு அடுப்புல நிறைய வேலை இருக்கு. பாரதி அதெல்லாம் எதுவும் இல்ல. நேத்து அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு சின்ன சண்டை, அதான் பெரிய மேடம் கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க, வேற எதுவும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. அத நான் அம்மா கிட்ட சொல்லி பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு.
வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ம்ஹும். இருந்தா இவ்வளவு நேரத்துல நான் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? நீ போய் முதல்ல ஆதியும் தமிழையும் பார்ப்போம். அவங்க தான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லதை நினைக்கிறவங்களுக்கு நாம பதிலுக்கு நல்லதை நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, கெட்டதை நினைக்காம இருக்கணும். அதுதான் மனுஷ பிறவி. அது ஆண்டாள், ஒழுங்கா உண்மையை சொல்லு. இங்க என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு ஒழுங்கா சொல்லு. ஏய், அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்பாக்கும் அம்மாக்கும் சின்ன சண்டை தாண்டி, வேற எதுவும் இல்ல. அதுக்குதான் பாட்டியும் கொஞ்சம் அப்பா மேல கோவமா இருக்காங்க, வேற எதுவும் இல்ல. உன்னால நம்பவே முடியாது. பவி அக்கா, நீ சொல்லு, இங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு? ஏய், உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், என்ன நடந்துச்சு? அக்கா, அது அவளை எதுக்கு பாக்குற? என்கிட்ட சொல்லு. அது நேத்து அப்பாக்கும் அம்மாக்கும் பெரிய சண்டைக்கா. அப்பா அம்மாவை கை நீட்டிட்டாரு. அதான் அம்மாவும் பாட்டியும் அப்பா மேல கோவமா இருக்காங்க. அப்பா, என்னப்பா நீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஏன்பா இப்படி கை நீட்டுறீங்க? உங்களுக்கே இது நல்லா இருக்கா? நீங்க முதல்ல போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா. பவி, இந்தா இத புடி. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அதுக்குள்ள அப்பா மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு சொல்லணும். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இந்த அம்மாவை காணோம். ஏய், என்னடி, யார எதிர்பார்த்துட்டு இருக்க? அது பூக்கார அம்மாவை வர சொன்னேன், இன்னும் ஆளையே காணோம். ஓ, ஊர்ல இருந்து வந்த உடனே ரொமான்ஸா? நீ வேற எரிச்சல கலப்பாத. சாமி கும்பிடுறதுக்கு பூ கேட்டேன்டி. நான் இன்னைக்கு பஸ்ல வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லடி. சரி, பூக்காரம்மா வந்தா பூவை வாங்கிட்டு சாமிக்கு போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடலான்னு பாக்குற, இன்னும் ஆளை காணோம். சரி, ஆதி எங்க? தமிழ ஸ்கூல்ல விட போயிருக்காருடி. ஓ, ஓகே ஓகே. சரிடி, என் Dress கொஞ்சம் ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துக்கவா? ம், போ. மா, வாங்கம்மா. என்ன இவ்ளோ நேரம்? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம முருகையா வீட்ல பூ கொடுக்க போயிருந்தனா, சும்மா போனாலே கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. இப்ப அவர் வீட்டுக்கு வர போயிட்டனா, பேசுறாரு பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. பாரதி கண்ணு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை கேட்டு உன் புருஷன்கிட்ட சண்டை போடக்கூடாது. சண்டை போடுற அளவுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்ல போறீங்க? முதல்ல இத புடி. அம்மா, நீங்க ஏதோ சொல்லுன்னு சொன்னீங்களே. அது ஒண்ணு இல்ல, ஆதி தம்பிக்கும் ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊர் பூரா பேசிக்கிறாங்க. என் புருஷனுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் என்ன? நானா சொல்லல தாயி, இந்த ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.